இந்த பொறுப்பை நான் எப்படி செய்ய போகிறேன்? வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா? மக்கள் விரும்பக்கூடிய வகையில் ஆட்சி நடத்த முடியுமா? மக்கள் மகிழ்ச்சியடையும் வகையில் ஆட்சி நடத்த முடியுமா என்ற கவலைதான் எனக்கு இருந்துச்சு. முந்தைய 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில தமிழ்நாடு அனைத்து வகையிலும் அனைத்து துறையிலும் மிக மோசமான பின்னடைவை சந்திச்சு மோசமான நிலைய அடைஞ்சிருந்துச்சு. அதை சரி செஞ்சாகணும். அடுத்து நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அது ஒத்துழைக்காத ஒரு ஓரவஞ்சனை அரசாக இருந்தது. இந்த 2 நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளணும் என்பதுதான் எனது கவலைக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க. அப்படியான சூழல்ல தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். அதனால தான் கவலை கொண்டவனாக நான் இருந்தேன். ஆனால் இப்போ 5 ஆண்டுகள் கடந்த நிலையில நான் சொல்றேன், நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கேன். நாடு தலை நிமிர்ந்துடுச்சு. கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம், கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம், கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, கோவையில செம்மொழி பூங்கா, தொல்காப்பிய பூங்கா சீரமைப்பு, 30 கோடி ரூபாயில சென்னையில் ஹஜ் இல்லம் கட்ட உத்தரவு, 10 கோடி ரூபாயில் தொன்மையான தேவாலயங்கள் புதுப்பிப்பு, சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. ஆனால் சொல்றதுக்கு தான் நேரம் இல்லை. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனை செஞ்சா அதை மிஞ்சிறதா இன்னொரு சாதனை வரும், அடுத்து அதை மிஞ்சிறதா மற்றொரு சாதனை வரும். இப்படி சாதனைக்கு மேல் சாதனை, சாதனைகளை படைக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னையோட நான் பொறுப்பேற்று, இந்த அரசு பொறுப்பேற்று இன்னையோட 1724 நாள் ஆகுது. 1724 நாள் ஆகுது. இந்த 1724 நாட்கள்ல 8685 நிகழ்ச்சிகள்ல நான் கலந்துகிட்டு இருக்கேன். 15117 அரசு கோப்புகள்ல கையெழுத்திட்டு இருக்கிறேன். சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு 173 முறை பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். அதுலேயும் 71 மாவட்ட மாபெரும் அரசு நலத்திட்ட விழாக்கள்ல பங்கேற்று 44,44,721 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கிறேன். அது இல்லாம அடிக்கல் நட்டினது, முடிவுற்ற திட்டப்பணிகள் தொடங்கி வச்சதுன்னு எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோட என்னால சொல்ல முடியும். கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்தான் என்றால், ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக வாழ்ந்தான், மக்களுக்காக திட்டங்களை தீட்டினான், மொத்தமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தான். இதெல்லாம் வெறும் புகழ்ச்சி இல்லை, எல்லாமே உண்மை. இதை எதிர்க்கட்சிகளால தாங்கிக்க முடியாது என்பதையும் வராத நிலையில நாம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக செயல்பட வேண்டிய ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக, மக்களுக்கு பாடுபடக்கூடிய நமக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுவதுதான் நமக்கு உள்ளபடியே வேதனையா இருக்கு. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தான்
படிக்க வேண்டிய உரைய படிக்காம போறது வேடிக்கையா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா அவர் வகிக்கிற பதவியை அவரே அவமானப்படுத்துகிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்துட்டு கேவலப்படுத்துகிற செயலா இருக்குது. அதுலேயும் கடந்த 3 வருஷமா நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒரே காரணத்தை திரும்ப திரும்ப சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்காம வெளியேறுவதை மக்களாட்சிக்கு விடப்பட்ட சவாலாகவே இந்த பேரவை கருத வேண்டியுள்ளது. கோடிக்கணக்கான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இது. கோடிக்கணக்கான மக்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற வகையில் செயல்படக்கூடிய அரசு இது. ஆளுநர் உரை தொடங்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறதும் முடிவுறும் போது நாட்டுப்பண் பாடுறதும் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபு. முதலிலேயே நாட்டுப்பண் பாடவில்லை என்பதே திரும்ப திரும்ப குற்றச்சாட்டா அவர் சொல்லிட்டு வரார். இந்த நாட்டின் மீதும் நாட்டுப்பண் மீதும் அளவற்ற பெருமதிப்பை மரியாதையை கொண்டுள்ளவர்கள் நாங்கள். தேசிய ஒருமைப்பாட்டிலையும் நாட்டுப்பற்றிலையும் யாருக்கு குறைஞ்சவர்கள் அல்ல நாங்கள் என்பதை இந்த பேரவை உறுப்பினர் சார்பா ஆளுநர் அவர்களுக்கு அழுத்தம் திருத்தமா நான் சொல்லிக்க விரும்புகிறேன். யாரும் எங்களுக்கு தேசபக்தி குறித்து பாடம் எடுக்கிற நிலையில நாங்களும் இல்லை. தேசபக்தி பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்துக்காக அவங்க போராடியவங்களும் இல்லை. ஜனநாயக தேசத்தின் அரசமைப்பு மாண்ப எதேச்சதிகார தன்மையை விட மாற்ற நினைப்பவர்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் தேச விரோதிகள். அவங்க யாருன்னு நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதத்தை நம்முடைய எழும்பூர் தொகுதி உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள் தொடங்கி நிறைவாக மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்களோட பேசியிருக்கிறாங்க. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளிக்க வேண்டிய நான் இன்று ஆளுநருக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய நிலையில பேசக்கூடிய நிலையில நின்று கொண்டிருக்கிறேன்.